இன்னைக்கு மதியம் சுமார் 12 மணி அளவில் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துட்டு இன்னைக்கு வீதி லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது முதல்ல அவர் நடத்திட்டு வந்த அமைப்பு தான். அந்த அமைப்பில் இன்னைக்கு உறுப்பினர்களாக யார் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களெல்லாம் சேர சொல்லியிருக்காரு. அது பின்னால் அரசியல் கட்சியாக சில நாட்களுக்கு அப்புறம் மாறும்னு சொல்லியிருக்காரு. இது எங்களுக்கு எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்குது. இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்லைங்க, நான் அவர் அவரோட பேட்டிலேயே தெளிவாக சொல்லியிருக்காரு. டிசம்பர் 2025 24/12/2025 அவர் ராஜினாமா கொடுத்தாரு. கட்சி தலைமை எலெக்ஷன் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்குனாங்க அவரும் அவரோட கடமையை முழுமையா நிறைவேற்றி இருந்த கட்சிக்கு உண்மையா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு வெளியே வந்திருக்கோம். எப்படிங்க? ஆனா பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்படுமாங்கிறத நான் சொல்லக்கூடாதுங்கண்ணா. அது எங்க இயக்கத்தை, புது இயக்கத்தை பத்தி கேட்டீங்கன்னா நான் சொல்லலாம். இந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு வலுவான இயக்கமா மாறி தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் அனைத்து கட்சிகளையும் புறம் தள்ளி நாங்க முதலிடத்துக்கு வருவோம் அப்படிங்கறது மட்டும் நான் சொல்றேன். ஆனா நாங்க எல்லாருமே கட்சி பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து வெளியே வந்துட்டு தான் வீதி லீடர்ஸ்ல நாங்கெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கிறோம். ஆனா எவ்வளவு பேர் ரிசைன் பண்ணிருக்காங்கிற டேட்டா இன்னும் தெரியல. அது நமக்கு கொஞ்சம் லேட்டா தான் தெரிய வரும். இப்ப புது உறுப்பினர்கள் 12 மணில இருந்து இன்னைக்கு சுமார் 2 மணி ஆச்சு. 2 மணி நேரத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை வீதி லீடர்ஸ் .org ஒரு 3 லட்சத்தை கடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். 3 லட்சம் கரெக்டா 3,517,000 பேர் இப்ப நான் பார்க்கும்போது இருக்குங்க. இல்ல அப்படி இல்லைங்க, பாஜக இருந்து வந்தவங்க கொஞ்சங்க. பொதுமக்கள் இடத்துல இது மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்குது. கட்சி எந்த கட்சியும் இதுவரைக்கும் வாழ்க்கையில எந்த அரசியல் கட்சியும் சாராம எந்த அரசியலுமே பிடிக்காம இருந்தவங்க நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த 3 லட்சம் பேர்ல எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேர் பொதுமக்கள், நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடிய படித்து அறிவார்ந்த பொதுமக்கள் தான் இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. கட்சியா வர்றது கூடிய விரைவில் வந்துருவோம்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காருங்க. என்ன டைம் டியூரேஷன் எடுக்கிறாருங்கிறது தலைவர் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவார். இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்ப தலைவர் சொல்லும் போது சொன்னாரு, நாங்க எல்லா கட்சியும் மாறதான் இனி பிஜேபியும் பார்ப்போம்னு அவர் ரொம்ப தெளிவா தான் பேசியிருக்காரு. எப்படி மற்ற கட்சிகள் இருக்கோ, திமுக, அதிமுக, காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் எப்படி பார்க்கணுமோ அப்படித்தான் பார்ப்போம். யாரையும் எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்க மாட்டோம். கருத்துக்கள் தவறா இருந்துச்சுன்னா எந்த இடத்துலயும் எங்களோட குரலை உயர்த்தி பேசுவோம்னு தான் சொல்லியிருக்காரு. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க நினைக்கிறது இப்ப மெம்பர் ஆகிறது பிஜேபியில இருந்து நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க. அது கிடையாது. பிஜேபியில இருந்தும் வர்றாங்க, அனைத்து கட்சியில இருந்தும் வர்றாங்க. நான் அதுக்கு தான் ரொம்ப விவரமா சொல்றேன். இதுவரைக்கும் அரசியல் வாடையே இல்லாத பொதுமக்கள், ஐயோ எனக்கு அரசியல்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பொதுமக்கள் தான் நிறைய ஜாயின் பண்றாங்க. அதுக்கு காரணம் எல்லாருமே ஒரு நேர்மையான அரசியலை வேணும் அப்படின்னு சொல்லி வெகு காலமா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேர்மையான அரசியலுக்கு உண்டான ஆள் இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்காரு. அப்படிங்கறதுனால அவர் பக்கமா எல்லாரும் வர்றாங்க. அண்ணா அது கூடிய விரைவில் வந்துடும். இப்ப கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் பிரஸ் மீட் அவர் இறங்கணும்னு சொல்லிடுவாருங்கண்ணா. அதுதான் முதல்ல தொடங்குறாரு. அதுல ட்ரைனிங் கொடுத்து தான் எல்லாருமே அரசியல், நான் உட்பட எல்லாருமே அதுல போய் என்னென்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த கட்ட பதவிகளாகட்டும், அரசியல்ல நம்ம பொறுப்புகள் எடுத்துட்டு எலெக்ஷன் நிக்கிறதாட்டி எல்லாருமே அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் நாங்க வருவோம். ரஜினியோட ரோல்ங்கிறத பத்தி இன்னும் இது வரைக்கும் தலைவர் எதுவும் அறிவிக்கலைங்கன்னா என்ன இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. அண்ணா தலைவர் உள்ளாட்சிங்கிற சொல்லிங்கன்னா தலைவர் வேணா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்லயே நம்ம நிப்போன்னு சொல்லியிருக்காரு. அப்படி நீங்க அந்த கருத்தை அப்படி எடுத்துட்டீங்கன்னா அடுத்து நமக்கு வர உள்ளாட்சியாகவும் இருக்கலாம் அல்லது இடைத்தேர்தலாகவும் இருக்கலாம். அது என்னங்கிறது தலைவர் அனௌன்ஸ் பண்ணுவாருங்க.
ஆனா இந்த இப்ப நம்ம இயக்கமாகட்டும் இனி வரக்கூடிய கட்சியாகட்டும் இதோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே தமிழக மக்கள் நலன் சார்ந்துதான் இருக்கும். தமிழக மக்கள் முதல் இந்தியாவும் தேசிய அரசியல் சார்ந்த தமிழக அரசியல், தமிழக அரசியலை சுற்றி தான் இருக்கும், தமிழக மக்களை சுற்றி தான் இருக்கும். தமிழக மக்கள் முதன்மையா வச்சு நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை தான் பண்ணுவோம். இல்லைங்க, பிரஸ் மீட் பிரஸ் பீப்புள் வந்து 2-3 நாளா கேட்டிருக்காங்க, உங்க நண்பர்கள் தான் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். இது வந்து வீதி லீடர்ஸ்ல இருந்து நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனா கொடுக்குறேன்னா கிடையாதுங்க. இங்க இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் யாரு, நான் என்ன பதவியில் இருந்தேங்கிறது தெரியும். அதை வச்சு தான் கேட்கறாங்க. தலைவர் பிரஸ் மீட்டுக்கு முன்னால நான் ஏன் கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அமைப்போட ஒரு அதாவது ஆத்தரைஸ்டு பர்சனா நான் இங்க பிரஸ் மீட் கொடுக்கவில்லை. நம்ம பிரஸ் நண்பர்கள் கேட்டாங்கிறதுக்காக கொடுக்குறோம். நம்ம எப்படி பண்ண போறோங்க இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. கொள்கை அடிப்படையில் வரலங்கிறத நீங்க சொல்லவே முடியாது. எங்களோட கொள்கை என்னவோ அண்ணாமலை என்ன கொள்கை வச்சிருக்காரோ அதுதான் எங்களோட கொள்கை. அண்ணாமலை அவர்கள் பின்னால நாங்க வரலைங்க. அண்ணாமலை அவர்கள் சார்ந்த அரசியல், அண்ணாமலை அண்ணனோட கொள்கைகள் பிடிச்சுதான் எல்லாருமே நம்ம பின்னால வந்துடும். அப்படி போகும்போது அவரோட கொள்கை என்னவோ அதுதான் எங்களுக்கு. இல்ல இனி ஆனா அப்படி இல்ல, ஒரு ஆனா எல்லாமே சொல்லுவாருங்கன்னா இப்போ ஒரு மனிதரை பிடிச்சுதான் நம்ம வர்றோம். அவர் இருந்த இடத்துல என்ன கொள்கைகள் வச்சிருந்தாரோ அவர் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாங்க வந்து பின்தொடர்ந்துட்டு இருந்தோம்னா இது நாள் வரைக்கும் அவரோட நடவடிக்கைகள் பிடிச்சுதான் இருந்தோம். அதனால அவங்க வெளியே வந்ததுனால நாங்களும் வர்றோம். கண்டிப்பா அவரோட கொள்கைகள் அப்படிங்கிறது தமிழக மக்கள் நலன் சார்ந்ததான் இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இல்ல எல்லா மாவட்டத்திலையும் தமிழ்நாடு பூரா இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு காலையில எங்களோட தேசிய தலைமையிலிருந்து வந்து தலைவரோட கடிதத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அவங்க பிரஸ் ரிலீஸ் கொடுத்தா அடுத்தது நாங்க கொடுத்தோம். இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பாஜகங்கிறது ஒரு பேர் இயக்கம் இந்தியா பூரா இருக்குது. அதை வந்து நம்ம உடஞ்சிருச்சுன்னு சொல்றது வந்து தப்பான வார்த்தைங்க. இல்ல மீண்டும் மீண்டும் நான் அதை சொல்றேங்க. நீங்க பார்க்கிற பார்வை வந்து பிஜேபியில இருந்து தான் வெளியே வந்து நாங்க அதை வந்து இதுல ஜாயின் பண்ண. பிஜேபியில இருந்து நான் வந்ததுனால நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறீங்க. நீங்க அதோட லிஸ்ட் ஆஃப் இதை எடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபியில இப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து வீதி லீடர்ஸ்ல இப்ப ஜாயின் பண்ணவங்கள கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புல 3 லட்சம் பேர்த்துல ஒரு சரிபாதியானவங்க வந்து எந்த அரசியல் அமைப்பும் சாராம இருக்கக்கூடிய படித்த பொதுமக்கள் தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இல்ல அது தெரியாதுங்கண்ணா. அது ஒவ்வொரு நிர்வாகிக்கும் அவங்களோட இதை பொறுத்தது. அது தெரியாது யாரு ஜாயின் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாதுங்க. அண்ணா இப்போ ஆமாங்க. இல்ல அவர் கொள்கை அறிவிக்கலனாலும் அவரோட கொள்கை என்னவா இருக்குங்கிறது அவரோட கூடவே இருந்து எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எதை நோக்கி பயணிப்பாருங்கிறது தெரியுங்க. சில காரணங்கள் எங்களால வந்து அங்கிருந்து செயல்பட முடியாத காரணங்களால தலைவர் வெளியே வர்றாரு. அதை நோக்கி நாங்களும் பயணிக்கிறோம். ஆனா இல்ல எங்களுக்கான அவரோட ஸ்பீடு, அவருக்கான ஒரு இடம் அது இல்லைங்கிறது இப்ப வந்து தெளிவா நம்ம முடிவு பண்ணியிருக்காரு. அதனால நம்ம வெளியே வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது. அவரோட அரசியல்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னை விட முழுசா நல்லா தெரியும் அவர் எப்படி அரசியல் பண்ணுவார் அப்படிங்கிறது. அந்த ஸ்பீடுங்கிறது அவர் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு அவர் வந்து ஒரு மேனேஜரா இருக்க முடியாதுங்க. அவர் வந்து தானா சுயமா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தா மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும். அவர் அந்த மாதிரி ஒரு நபர். எந்த ஒரு இதா இருந்தாலும் வந்து ஒரு ஸ்பீடா ஒரு ஆக்ரோஷமா அரசியல் பண்ணணும், ஒரு நேர்மையான ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர். அதனால நாங்க தனியா வந்து தனியா பயணிக்கிறோம். ஆனா அதுக்கு தான் அவர் தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம பிஜேபிங்கிறதையும் இப்ப வந்து நாங்க வெளியே வந்ததுனால எல்லா அரசியல் கட்சி மாதிரி தான் அதையும் பார்க்க போறோம். அதுக்காக நாங்க போய் பிஜேபியோட சண்டை போட போறோம்னா நிச்சயமா அதுவும் கிடையாது. எங்க தவறு நடந்தாலும் அவர் தட்டி கேட்பார். அவரோட குணாதிசயமே அதுதான்.
அவங்க யாரையா இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தப்பு நடந்தால் தட்டி கேட்கக்கூடிய, உடனடியாக கேட்கக்கூடிய குணாதிசயம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். என்ன அண்ணா, இப்பதான் நாங்க வெளியே வந்திருக்கிறோம். இப்ப வந்து பிஜேபியோட கூட்டணியான்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்வி நியாயமா இருக்கு உங்களுக்கு? ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. பிஜேபியோட சித்தாந்தம் வேற, எங்களோட சித்தாந்தம் கண்டிப்பா வேறையா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து தலைவர் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல எங்களோட சித்தாந்தங்க என்ன, நாங்க எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறத வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவார். அதனால பிஜேபியோட பி டீமா ஏ டீமானெல்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பதிலே கிடையாது. ஆனா ஒரு மாநில தலைவரா வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்து கரெக்ட் தான். அவர் ஒரு இயக்கத்தில் தலைவராக இருக்காரு. அந்த இயக்கத்திலிருந்து ஒருத்தர் வெளியே போகும்போது இந்த கட்சி வந்து பலம் இழந்துருச்சுன்னு சொன்னார்னா எப்படி இருக்கும் ஒரு மாநில தலைவர்? அதனால அவரோட வார்த்தையில் அவர் சொல்றது கரெக்ட் தான். நம்ம அதை எப்படிங்க நான் தப்புன்னு சொல்ல முடியும்? ஆனா அவரோட பார்வையில தான் நான் அது சரின்னு சொல்றேனோடய எங்க பார்வையில் நான் சொல்ல. இப்ப எங்க பார்வையில உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நான் ஒருத்தன் இப்ப இங்க இருக்கிறவங்க அண்ணா அப்படி இல்ல அண்ணா அண்ணா அண்ணாமலை அண்ணனுக்கு ஆதரவு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இத்தனை பேர் வந்து ரிசைன் பண்ணதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதரவு இருக்குதா இல்லையாங்கிறது. ஒரு மாநில தலைவரா திரு நயினார் நாகேந்திரன் அவரோட கருத்தை சொல்றாரு, வலு இழக்கலைங்கிறாரு. அவங்க அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. நம்ம யாரோட கருத்துங்க? இல்ல அவரு சொல்ற கருத்து அவரோட சொந்த கருத்துங்கன்னா நம்ம எப்படிங்கன்னா அதை தவறுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? நான் அதை தான் சொல்றேன், நாங்க பலமா வருவோம்னு தான் நான் சொல்றேன். அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வந்து வலுவிழந்துருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான மாநில தலைவரும் தேசிய தலைமையும் அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருப்பாங்க. நாங்க எங்க சைடு ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னா பாஜக இருந்து மட்டும்தான் நாங்க உறுப்பினர்கள் எடுக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. எங்களுடைய உறுப்பினர் அப்படிங்கறது இன்னைக்கு சேர்ந்திருக்கிறதுலே வந்து பல கட்சிகள்ல இருந்து பல நிர்வாகிகள் வந்து சேர்ந்திருக்காங்க. நான் அது பேர் சொல்ல விரும்பல. இப்ப அது சொன்னோம்னா அது நல்லாவும் இருக்காது. அந்த நிர்வாகிகளுக்கு எத்தனையோ நிர்வாகிகள் மாற்று கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள்ல இருந்தும் வந்திருக்காங்க. இன்க்ளூடிங் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியிலிருந்து கூட வர்றாங்க. அண்ணா இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காருங்கண்ணா. இன்னும் அவர் டெல்லியில இருந்து வரல. இன்னைக்கு நைட்டு வருவார்னு எதிர்பார்க்கிறோம். வந்துட்டு இதுக்கு உண்டான வேலைகள் நடக்குங்கன்னா எப்படியும் ஒரு 2-3 மாத காலம் ஆகலாம் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. இன்னும் நானும் தலைவரை பார்க்கல. தலைவர் வந்து உட்கார்ந்து பெரியவங்க எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவு எடுப்பாங்கண்ணா. ஆனால் அதெல்லாமே இன்னும் முடிவு பண்ணலைங்கண்ணா. இன்னைக்கு தலைவர் வந்தாருன்னா அதை தெரியுங்கண்ணா. இது வரைக்கும் வந்து நாங்கள் அதை பற்றி பேசலண்ணா அவர்கிட்ட. அண்ணா தலைவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு என்னைக்குமே மறுத்ததே கிடையாது. அடுத்த முறை கோயம்புத்தூர்ல என்னைக்கு இறங்குறாரோ கண்டிப்பா இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பாரு. உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் கண்டிப்பா பதில் சொல்லுவார். ஆனா இன்னைக்கு நைட்டு தான் டெல்லியில இருந்து வர்றாருங்கண்ணா. கோயம்புத்தூர் கண்டிப்பா வருவாரு. இல்ல இன்னைக்கு சென்னை வர்றாருங்க. அடுத்தது மேபி ஒரு 2-3 நாள் ஒரு வாரத்துக்குள்ள அதிகபட்சமா வந்து கண்டிப்பா கோயம்புத்தூர் வருவாரு. கோயம்புத்தூர் வரும்போது கண்டிப்பா பத்திரிகையாளர் சந்திப்பு நாங்க கண்டிப்பா நடத்துவோம். அதுல மாற்றம் சுதந்திரமா செயல்பட முடியல அதனாலதான் ஆரம்பிச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு காரணமா இருக்கலாங்கண்ணா. நான் அதுக்கு தான் அப்பளவே சொன்னேன், மேனேஜரா இருக்க விரும்பல. அவர் வந்து முடிவெடுக்கக்கூடிய தனியா சுயமா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவருடைய அரசியல் நம்ம பண்ண முடியும். அவர் அதை நோக்கி தான் போவார். மாற்றுக்கான முயற்சி இல்லைங்கன்னா வருங்காலம் வந்து கண்டிப்பா வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் தான் வந்து இந்த ஃபீல்டில் இருப்பாங்க. அதுல வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா வந்து எங்க தலைவர் வந்து முன்னோக்கி செல்வார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அறிவார்ந்த அரசியலை பத்தி பேசணும், ஒரு அறிவார்ந்த அரசியல் நடத்தணும், அல்லது ஒரு அரசாங்கத்தை வந்து நல்லா நிர்வகிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இவரை விட தமிழ்நாட்டில் வந்து ஒரு அருமையான ஆள் கிடையாது. எந்த துறையை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவருக்கு தெரியாத துறையே கிடையாது. அதனால வந்து அடுத்த எலெக்ஷன் அப்படின்னு வரும்போதுங்க அது வேற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு அவருக்கான இடம் நிறைய தேவை இருக்குது. கண்டிப்பா வருவார் அந்த இடத்துல. அரசு
அரசியல் கட்சி நடத்துறதுக்கு பணம் மட்டும் வேணும்னு யாருன்னா சொன்னாங்க? உறுப்பினர் தானே வேணும், உறுப்பினர் தானே வேணும். ஆனா அரசியல நீங்க இன்னும் பணமாவே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, பணத்திற்கான அரசியல் வந்து இந்த சட்டமன்ற எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. எதுக்கு பணம் வேணும் எங்களுக்கு? கட்சி நடத்துறதுக்கு எதுக்கு பணம் வேணா? இங்க ஒரு ஆபீஸ் போட்டா நான் நடத்துறேன் கோயம்புத்தூர்ல. கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். ஆனா எங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் தேவையில்லை. நீங்க பத்திரிகையாளர்கள் வந்து சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நான் காமிக்கிறேன் எனக்கு எத்தனை உதவிகள் யார் யார் பண்றேன்னு நினைச்சிருக்காங்கன்னு. எல்லாத்துக்கிட்டையும் உதவிகள் நம்ம எடுக்க போறது இல்லைங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரியே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னா பொதுக்கூட்டத்துக்கு என்ன செலவாகுதோ அதை நாங்க உறுப்பினர்கள் யாருக்கு வந்து முடியுதோ ஆளுக்கு 10 ரூபா போட்டு பண்றோம். இல்ல சீமான் கூட தயவு செஞ்சு அவரோட அரசியல் வேறீங்கன்னா அது தப்பு சொல்ல. அவர் எப்படி பண்றாரோ அவருக்கு பண்ணிட்டோம். அவருக்கும் அண்ணாமலை அண்ணன் பண்ற அரசியலுக்கும் வேற. திரள் நிதி எடுத்து பண்றோமான்னு கேட்டா அது நாங்க வந்து எங்களோட ஸ்டைல்ல பண்ணுவோம். அப்படி இல்ல வேண்டாம்னா கோயம்புத்தூர்ல நடத்துறதுக்கு நாங்க 2 பேர் வந்து யாரோ 2 பேர் பண்றோம். சென்னையில் நடத்துறதுக்கு யாரோ 2 பேர் பண்றோம். அல்ல இது நண்பர்கள் கிடையாதுங்கன்னா தொண்டர்கள். நான் வந்து நண்பர் கிடையாதுங்க, நான் ஒரு பார்ட்டி மெம்பருங்க. இல்ல நான் சொல்றேன், நான் ஓபனாவே சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு போடணும் அப்படின்னா ஒரே ஆள் நான் பண்ற மாநாடு. இந்த மாதிரி எவ்வளவு கோயம்புத்தூர் இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லயும் எத்தனை மாநாடு போடணுமோ அத்தனை மாநாட்டையும் ஒவ்வொரு நபர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம கிட்ட சப்போர்ட் இருக்கு. பொதுமக்கள் கொடுக்கறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு நான் எங்கனால ஓபன்லயே கொடுக்க முடியும், ஓபன்லயே கொடுக்க முடியும். எந்த கட்சியும் பண்ணாத நாங்க வேணா பண்றோம். ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறோம், யார் யார் வந்து அதுக்கு ஃபண்ட் பண்றாங்கன்னு வேணா நாங்க காமிக்கிறோம். இதுல என்ன இருக்குங்க? ஆனா எங்களோட அரசியல்ல ஒளிவு மறைவு கிடையாதுங்கண்ணா. அது தெரியாதுங்கண்ணா. ஃபாரின் ஃபண்ட் வருமானா அதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குதுங்கண்ணா. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு பின்னால தலைவர் முடிவு பண்ணுவார். பணம்ங்கிற அரசியல் தாண்டி போயிருச்சுங்கன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து மாறிடுச்சுங்கண்ணா. அந்த அரசியலே வேண்டியதில்லை நமக்கு. அதை தாண்டி வரணுங்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. திரும்பவும் கொண்டு போய் நம்ம பணம் சேர்த்துறதுக்காக அரசியல் பண்றோங்கண்ணா. நம்ம ஆனா எப்படின்னா நீங்க இன்னுமே அப்டேட் ஆகலையா? அதிமுக திமுக இன்னும் பெருங்கட்சிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கன்னா இருக்காங்க இன்னைக்கு? அதை தாண்டி தாவேக்கா வந்தாச்சு. தாவேக்காவை தாண்டி இப்ப நாங்க வந்துட்டு இருக்கிறோம். 1,40,00,000 கண்டிப்பாங்கண்ணா. அவங்களுக்கு 60 வயசு ஆயிருச்சுங்கன்னா நாங்க இப்பதான் பிறந்திருக்கிறோங்கண்ணா. ஸோ எங்களோட்டம் எப்படி இருக்குங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடுவோம். கண்டிப்பா அதில் தாண்டி வருவோம். நம்ம யாருமே வந்து தாவேக்கா வரும் யாராவது நீங்க எல்லாம் கணிச்சிங்களா? யாரும் கணிக்கல. அந்த மாதிரி நாங்களும் மிகப்பெரிய சக்தியா கண்டிப்பா வருவோம். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. தாவேக்காவை பத்தி காப்பி அடிக்கிறதுக்கு தாவேக்காவுக்கு முன்னாலே வந்து தலைவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா தாவேக்காவோட தலைவரோட அரசியல் வேற, எங்களோட அரசியல் வேறங்க. மீடியாக்காரங்க இத்தனை கேள்வி கேட்கறீங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து தாவேக்கா முதலமைச்சர்கிட்ட ஒரு பிரஸ் மீட் உங்களால வாங்க முடியல. ஆனா எங்க தலைவர் உட்கார்ந்தாருன்னா 1000 கேள்வி கேட்கறீங்க. 1000 கேள்விக்கு ஆணித்தரமா பதில் சொல்றாருல. உட்கார வைக்கிறது உட்கார அண்ணா இருங்கண்ணா. ரைட்டு. கோயம்புத்தூர் மீடியாக்காரங்களுக்கு நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். எத்தனையோ முறை நான் நீங்களும் வந்து ஏர்போர்ட்ல இருந்திருக்கு. நான் தலைவராக இருக்கும்போது நீங்க கேட்டிருக்கீங்க பிரஸ் மீட் இருக்குதான்னு கேட்பீங்க. நான் சொல்லுவேன் அண்ணா இல்லைங்கன்னா இன்னைக்கு பிரஸ் மீட் இல்லம்ப. ஆனா வெளியிருந்து வர்ற தலைவரை நீங்க நிறுத்தி வச்சு பிரஸ் மீட் வாங்கின காலம் இருக்கா இல்லையா? அண்ணா கண்டிப்பா வேணும் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு நீங்க கேட்ட மரியாதைக்கு அவர் நின்று 40 நிமிஷம் பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி உங்களால முதலமைச்சர்கிட்ட வாங்க முடியலங்கிற நான். அப்ப அது என்ன அரசியல் நீங்க தான் முடிவு. அது என்ன அரசியல்ங்கிற நீங்க தானே முடிவு பண்ணணும். நாங்க எப்படி நான் சொல்றது? எங்க தலைவர் தவிர்க்கவே மாட்டாருன்னா நீங்க எப்ப கேட்டாலும் எந்த நேரத்துக்கு கேட்டாலும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் உள்ளங்கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து இந்த நாட்டில இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத உள்ளங்கையில வச்சிருக்கக்கூடிய நபர். அதனால நீங்க என்ன கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார். ஆனா அப்படியெல்லாம் இல்லைங்கண்ணா. நீங்க பேசுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கூப்பிடுவாங்களா அழுத்தம் கொடுப்பாங்களான்னு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் அதுக்கு தான் திரும்ப சொல்றேன். நாங்க பிஜேபியில இருந்து மட்டும் எடுக்கல. எங்களுடைய இலக்கே வந்துங்க அரசியல் சாராம நேர்மையான அரசியல் விரும்பக்கூடிய பொதுமக்கள் தான் வந்து எங்களுடைய இலக்கு. தலைவர் வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. எங்கெங்க இருந்து அங்கிருந்து வர்றாங்க இங்கிருந்து வர்றாங்கன்னா
அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. நமக்கு வந்து யார் நேர்மையா ஒழுக்கமா பொதுமக்களுக்கு சேவை பண்ணுவாங்களோ அவங்க தான் வேணுங்கிறது தான் இலக்கு. அதனால வந்து நம்ம பிஜேபியில இருந்து மட்டும் எடுக்கிறேங்கிறது தவறான கருத்து. ஆனா இல்ல, கண்டிப்பா மாற்றுக் கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு சேர்றதுதான் நியாயமா இருக்கும். இன்னொரு இயக்கத்தில் இருந்துட்டு திரும்ப இங்கேயே இருப்போங்கிறது அது தப்பு. அது அப்ப இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிங்கன்னா இருந்தா நல்லது இல்லைன்னு சொல்றேன். வீதி லீடர்ஸ் வந்து இப்ப வந்து ஒரு அமைப்பா இருக்குது, பின்னால் அது அரசியல் கட்சியாக மாற்றப்படும் தலைவரே வந்து அப்பளே பேசும்போது 12 மணிக்கு சொல்லியிருக்காரு. அதனால என்ன கூடிய விரைவில் வந்து அரசியல் கட்சியா மாறும். அப்ப வந்து இன்னொரு கட்சியில இருந்துட்டு இங்க மெம்பரா இருக்கிறதுங்கிறது நியாயம் இல்லைங்கிறது என்ற கருத்து. அதனாலதான் நாங்க எல்லாமே வந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்தோம், அதுக்கு முன்னால சேரல. நன்றிங்கண்ணா. நன்றி.